ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 9 அதிகாரம் 23 வசனம். லூக் சாப்டர் 9 verse 23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இயேசுவானவர் உரைத்த வார்த்தைகள். அவர் எல்லாரையும் நோக்கி என்று பார்க்கிறோம். ஆண்டவரை பின்பற்றி வர விரும்பினவர்கள் அநேகராக இருந்தார்கள். ஆனால் எப்பொழுதெல்லாம் அவரை பின்பற்றி வந்தார்களோ அப்பொழுதெல்லாம் இயேசுவானவர் சொன்ன ஒரு காரியம், என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எப்படி ஒரு மிலிட்ரிலேயோ ஒரு ஏர்ஃபோர்ஸ்லேயோ ஒரு நேவிலேயோ ஒருத்தன் சர்வ் பண்ண வேண்டும் சொல்லி விரும்பினான்னா முதல்ல தன் ஜீவனை அவன் பணயம் வைக்கணும். அவனுடைய ஜீவனுக்கு கேரண்டி கிடையாது. எந்த சமயத்தில் வேணால் யுத்தத்துக்கு போகணும், எப்போ வேணால் தன் ஜீவனை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதெல்லாம் அறிந்திருந்து தான் ஒருத்தன் போய் மிலிட்ரிலேயோ இல்லை ஏர்ஃபோர்ஸ்லேயோ டிஃபென்ஸ்லேயோ போய் சேர்றான். அது ரொம்ப தெளிவுபடுத்திட்டு தான் அவங்க அதில் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுபோல தான் இங்கே கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி செல்லுகிற ஒரு காரியமும் தன்னைத்தான் வெறுத்து விடுகிற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்லாதபடி டிசைபிள்ஷிப் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப்னு அர்த்தம். கற்றுக்கொள்ளுகிறவன், அப்ரெண்டிஸ், அதுதான் அதனுடைய பொருள். அப்ரெண்டிஸ் என்று சொன்னால் த ஒன் ஹூ லேர்ன்ஸ், கற்றுக்கொள்ளுகிறவன், தேர்ச்சி அடைகிறவன், அவன் தான் அப்ரெண்டிஸ். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, என்னை ஒருத்தன் பின்பற்றி வர விரும்பினால் அவன் கடைசி வரைக்கும் அவன் அப்ரெண்டிஸாக இருந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே கொஞ்ச காலம் ஆன பிற்பாடு நம்மெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேறினவர்கள், தேர்ச்சி அடைந்தவர்கள், நமக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம இனிமேல் ஒன்றும் கற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சில காலங்கள் சென்ற பிற்பாடு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் விடுகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 12 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் சொல்கிறாரு. நான் தொடருகிறேன், நான் முன்னேறி செல்லுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அதாவது நான் இப்போ ரீச் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் எனக்கு தெரியும், முற்றும் தேறினவனானேன் என்று நான் சொல்லாதபடிக்குன்னு சொல்கிறார். அப்போது ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலே ஒரு சீஷனாக தான் இருந்திருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு அப்ரெண்டிஸாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டவராக தான் அவர் வாழ்ந்திருந்திருக்கார். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி நம்ம சொல்ல முடியும், நான் எல்லாம் எனக்கு தெரியும், நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவனானே நம்ம சொல்ல முடியாது. நம்மளும் எத்தனை வயசானாலும் 50 வயசோ 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ ஸ்டில் வி ஆர் அ டிசைபிள். நம்ம ஒரு சீஷனாதாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் சொல்கிறார். சொல்லிட்டு தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, அனுதினமும் டெய்லி என்று போட்டிருக்கு. டெய்லி அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூமியில் எத்தனை நாள் நம்ம வாழ போகிறோமோ அத்தனை நாள் அளவும் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு பின் செல்லுகிறவர்களாக தான் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த பூமியில் விசுவாசிகளை ஏற்படுத்த வரவே இல்லை, பிலீவர்ஸை உண்டாக்க வரவே இல்லை. அவர் இந்த பூமியில் வந்தது நோக்கம் சீஷர்களை ஏற்படுத்தும்படியாக தான் வந்தார். அதான் சொன்னார், எங்கள் பரப்புட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவர்களை சீஷராக்கி
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க. ஷீஷராக்கி தான் கொடுக்க சொன்னார். அப்போ அந்த டிசைபிள்ஷிப் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது சன்ஷிப், பிள்ளையாகும் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் பிள்ளையான பிற்பாடு பிள்ளையாகவே நம்ம இருக்கக்கூடாது, டிசைப்பிளாக மாறணும். டிசைப்பிள் என்று சொன்னால் கற்றுக்கொள்ளுகிறவன், தேறுகிறவன், பயிற்சி எடுக்கிறவன், முயற்சி செய்கிறவன், அவன் தான் டிசைப்பிள். அப்படிப்பட்ட ஒரு சீஷனாக இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே அனுதினமும் டெய்லி அந்த அனுபவத்தை உடையவர்களாக நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தைகள் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய சிலுவையை நாங்கள் அனுதினமும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக, தேர்ச்சி அடைகிறவர்களாக, சீஷனாக உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு அனுகிரகம் செய்தலும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.